ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்திய பொருளாதாரம் இந்த டாபிக் ரிலேட்டடாக நமக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஓகேங்களா, இந்த டாபிக் ரிலேட்டடாக நமக்கு எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இந்த இந்திய பொருளாதாரம் லெசனை கூட முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இந்த 11th எக்கனாமிக்கில் இந்திய பொருளாதாரம் இந்த லெசன் நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்புறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அதே 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்கில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான லெசன் ஓகேங்களா. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11th எக்கனாமிக்கில் 8th லெசன் நமக்கு இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இருக்குங்களா. ஓகே, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது, சுதந்திரம் வாழ்வின் சுவாசம், வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான். இதை சொன்னது யாரு அப்படின்னாக்கா டெய்லர் கோவன் சொல்லியிருக்காரு. சுதந்திரம் என்பது எந்த ஒரு விலைக்கும் ஈடாகாது, சுதந்திரமானது வாழ்வின் சுவாசம், வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் என்ற கூட்டை சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா டெய்லர் கோவன் சொல்லியிருப்பார் ஓகேங்களா. ஓகே, இங்க பாருங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ இது இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்தியாவில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் பற்றி தான் சொல்லியிருக்காங்க சொல்றாங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக காலனி ஆதிக்கத்தின் கீழே தான் இருந்துச்சு கரெக்டுங்களா. ஸோ காலனித்துவம் அப்படின்றது இரண்டு நாடுகளுக்கு இடையேயான சமூக மற்றும் பொருளாதார தொடர்புகளில் ஒரு நாடு அதிகாரம் செலுத்தும் நிலையிலும் மற்றொரு நாடு அடிமையாக இருப்பதையும் குறிக்கும் ஓகேங்களா. ஸோ காலனித்துவம்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ இரண்டு நாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இரண்டு நாடுகளுக்கு இடையேயான சமூக மற்றும் பொருளாதார ஓகேங்களா, சமூக மற்றும் பொருளாதார தொடர்புகளில் ஒரு நாடு அதிகாரம் செலுத்துவதாகவும் இன்னொரு நாடு அடிமையாகவும் இருப்பதும் குறிப்பது தான் காலனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிகார நிலையில் உள்ள நாடுதான் அதிகாரம் செலுத்தும் நாட்டின் மீது, அதாவது அதிகார நிலையில் உள்ள நாடானது தான் அதிகாரம் செலுத்தும் நாட்டின் மீது அரசியல் கட்டுப்பாட்டு மட்டுமில்லாமல் பொருளாதார கொள்கைகளையும் தீர்மானிக்கணும்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அதிகார நிலையில உள்ள நாடு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அந்த அடிமையாக உள்ள நாட்டின் மீது என்ன பண்ணுது, அரசியல் கட்டுப்பாடு மட்டும் இல்லாம பொருளாதார கொள்கைகளை தீர்மானிக்கின்ற சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அடிமை நாட்டு மக்கள் தங்கள் நாட்டின் வளங்களை பயன்படுத்துவதிலும் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொள்ள முடியாமல் இருப்பார்கள். ஸோ காலனி ஆதிக்கத்தின் கசப்பான அனுபவத்தை தான் இந்தியா பெற்றுள்ளதுன்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம முழுக்க முழுக்க ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை தான் நம்ம பெற்றிருப்போன்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். ஏன்னா ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்துல தான் நம்ம இந்தியா முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்ப அவங்க பீரியட் எப்படி இருந்துச்சு, ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி நாம ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்திலாம் இருந்தோம் ஓகேங்களா. அப்ப அவங்க பீரியட்ல நம்ம இந்தியாவில் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இதுல இருந்தா நமக்கு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் பார்த்தாலும் ஜஸ்ட் சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்தோம். இங்க பாருங்க, வாஸ்கோட காமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு 1498 மே 20 வந்திருக்காரு ஓகேங்களா. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நாம் படிக்கிற ஒவ்வொரு லைனுமே இம்பார்ட்டன்ட். நான் எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாஸ்கோட காமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு 1498 ஆண்டு மே 20 வந்திருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. எப்போ வந்தார் அப்படின்னாக்கா 1498 மே 20 இந்தியாவில் கோழிக்கோடு அப்படின்ற இடத்துக்கு தான் வாஸ்கோட காமா அப்படின்றவர் வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுடனான கடல் வாணிகம் என்பது ஆரம்பிச்சது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் தான் நம்ம இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிச்சு என்ன பண்ணியிருப்பாரு, இவர் மூலமாக தான் இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுடனான கடல் வாணிகம் என்பதை ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம். ஸோ போர்ச்சுகீசியர்கள் 1510 கோவாவுடன் வாணிகம் செய்து வந்தனர் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வாஸ்கோட காமா வந்தாரு. எப்போ வந்தாரு, 1498 மே 20 வந்தாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா போர்ச்சுகீசியர்கள் வராங்க. ஏன்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாருக்காகவுமே ஆட்சி பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே நம்ம இந்தியான்றது சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்குமே இருந்துச்சு ஓகேங்களா. அப்போ ஒவ்வொருத்தவங்களாம் வராங்க. இப்போ போர்ச்சுகீசியர்கள் எப்போ வராங்க, போர்ச்சுகீசியர்கள் 1510 வராங்க. எங்க வாணிகம் செய்யறாங்க, கோவா ஓகேங்களா. ஸோ போர்ச்சுகீசியர்கள் கோவாவுடன் வாணிகம் செய்து வந்திருக்காங்க. அடுத்தது 1601 கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது ஓகேங்களா. ஸோ கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றது ஆங்கிலேயர்கள் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்போ ஆரம்பிச்சாங்க, 1601 ஆரம்பிச்சாங்க. ஸோ 1601 கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா ஆங்கிலேயர்கள் இந்திய பெருங்கடல் வழி வாணிகத்தை
தொடங்கினர். ஓகேங்களா. ஸோ இந்திய பெருங்கடல் வழி வாணிகத்தை தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ 1614 சர் தாமஸ் ரோ அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ஜஹாங்கீர். ஓகேங்களா. ஸோ முகலாயர் காலத்தில் சர் தாமஸ் ரோ வராரு. ஓகேங்களா. ஸோ ஜஹாங்கீர் பீரியட்ல வந்து சர் தாமஸ் ரோ அப்படின்றவர் வராரு. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா 1614 தொழிற்சாலைகளை அமைப்பதற்கான அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்று இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை மெதுவாக ஆக்கிரமிப்பு செய்தார். இப்ப நம்ம 3 பேரை பத்தி பார்த்திருக்கோம். அதாவது என்ன அப்படின்னாக்கா ஆரம்பத்துல வாஸ்கோ ட காமா தான் வந்து கடல் வாணிகத்தை கண்டுபிடிச்சி அவர் மூலமா தான் ஐரோப்பாவுடனான கடல் வாணிகம் அப்படின்றது இந்தியாவிலிருந்து ஆரம்பித்தே சொல்லலாம். அவர் எப்ப இந்தியாவுக்கு வந்தாரு 1498 மே 20 வந்தாரு. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது போர்ச்சுகீசியர்கள் வராங்க. ஸோ போர்ச்சுகீசியர்கள் வந்து கோவாவுடன் வாணிகம் செய்யறாங்க. எப்போயிலிருந்து 1510 வாணிகம் செய்யறாங்க. அடுத்து கிழக்கிந்திய கம்பெனி எப்ப ஆரம்பிக்கப்பட்டது 1601. ஸோ கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது 1601 ஆரம்பிக்கப்பட்டது. அதன் மூலமாக ஆங்கிலேயர்கள் இந்திய பெருங்கடல் வழி வாணிகத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா 1614 சர் தாமஸ் ரோ அவர் வராரு. அவர் என்ன பண்றாருனாக்கா அவர் வந்து முகலாயர் பீரியட்ல வராரு. முகலாயர்களை குறிப்பா சொன்னாக்கா ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீர் கிட்ட வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா இந்த மாதிரி தொழிற்சாலைகளை வந்து அமைப்பதற்கு அனுமதி வந்து பெறுவதில் வெற்றி பெற்று கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்யறாரு. ஓகேங்களா. ஸோ நம்ம என்னென்ன இயர் படிச்சோன்றது நீங்க திரும்ப திரும்ப ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ 1498 மே 20 வாஸ்கோ ட காமா வந்தாரு. கோழிக்கோடுக்கு வந்தாரு. அடுத்து நம்ம என்ன படிச்சோம் 1510 போர்ச்சுகீசியர்கள் கோவாவுடன் வாணிகம் செய்து வந்தால் பார்த்தோம். அடுத்து கிழக்கிந்திய கம்பெனி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது 1601 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது 1614 சர் தாமஸ் ரோ தொழிற்சாலைகள் அமைக்க யார்கிட்ட ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெற்று இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை மெதுவாக ஆக்கிரமிப்பு செய்தார். ஸோ இந்த 4 இயர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா. நான் படிக்கும் போதே சொல்லி தரும் போதே மைண்ட்ல உங்களுக்கு பதிஞ்சிடணும். ஓகேங்களா. அடுத்தது பிளாசி போர். ஸோ பிளாசி போர் எப்போ நடக்குது 1757 ஜூன் 23 நடந்துச்சு. கரெக்டுங்களா. ஸோ அந்த போருக்கு 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்ததுன்னே சொல்லலாம். கரெக்டுங்களா. ஸோ பிளாசி போருக்கு பின்னாடி கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி இறுதியாக முடிவுக்கு வந்தது. ஏன்னா வந்து பிளாசி போர் பக்சார் போர் அப்படின்ற மாதிரி 2 போர் நடந்திருக்கும். ஓகேங்களா. பிளாசி போர் பக்சார் போர் அப்படின்றது 1764 நடந்திருக்கும். ஞாபகம் இருக்குங்களா. ஸோ பிளாசி போர் பக்சார் போர் இந்த போருக்கு அப்புறமேட்டுக்கா ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் என்பது முழுமையாக இந்தியாவில் தென்பட்டது. அது எதுக்காக அப்படின்னாக்கா இந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனின்றதை ஸ்டார்ட் பண்ணி முழுமையாக என்ன பண்ணாங்க அந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியானது இறுதியாக வந்து முடிவுக்கே வந்துருச்சு. 100 ஆண்டுக்கு அப்புறமேட்டுக்கா முடிவுக்கு வந்துருச்சு. ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா ஸோ பிளாசி போர் 1857 நடந்துச்சு. பக்சார் போர் 1864 நடந்துச்சு. கரெக்டுங்களா. ஸோ இந்த போருக்கு அப்புறமேட்டுக்கா அவங்க வந்து முழுமையா வந்து நம்ம இந்தியாவை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டுக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கா 100 வருஷம்னா என்ன இது கூட 100 ஆட் பண்ணனாக்கா 1857. ஓகேங்களா. ஸோ 1857 யாரு வருவாங்க இந்த மாதிரி வந்து ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் என்பது இந்தியர்கள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் தெரிய வந்து என்ன பண்ணாங்க 1857 இந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு இதுவே வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழக்கிந்திய கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. 1601 ஸ்டார்ட் பண்ண இந்த கிழக்கிந்திய கம்பெனி அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க வந்து போர்லாம் நடத்துறாங்க. 1857 64 போர்லாம் நடத்தி இந்தியாவை பயங்கரமா வந்து முழுமையா வந்து ஆட்சிக்கு அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கொண்டு வந்துட்டு நிறைய நமக்கு வந்து அதாவது வந்து அந்த இண்டிகோ ஓகேங்களா. ஸோ இண்டிகோ கிளர்ச்சி அந்த மாதிரி நிறைய அப்புறம் விவசாயிகள் எதிர்ப்பு முண்டாய் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி அந்த மாதிரி நிறைய வந்து கிளர்ச்சிகள்லாம் நடந்து ஃபைனலா ஓகே இன்னும் இந்தியாவில் இந்த மாதிரி வந்து சூழ்நிலை நடக்குது அப்படின்ற மாதிரி என்ன நடக்குது ஆங்கிலேயருக்கு தெரிய வருது. ஓகேங்களா. அதாவது வந்து இங்கிலாந்தில் உள்ள பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு தெரிய வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஓகே நம்ம வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றத நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்கனாமிக் ரீதியாக தான் நம்ம வந்து கொண்டு வந்தோம். ஓகேங்களா. ஸோ ஒரு பொருளாதாரத்துக்காக மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் இருக்கின்ற பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்காக மட்டும்தான் நம்ம வந்து வச்சோமே. ஆனா இவங்க அந்த கம்பெனின்ற பேர்ல நம்ம இந்தியா முழுவதையுமே வந்து ரொம்ப வந்து அடிமைப்படுத்திருக்காங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா 1857 இதுக்கப்புறம் இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஒன்று இருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது யார் கொண்டு வந்திருப்பான்னு உங்களுக்கு இந்நேரம் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா. ஓகேங்களா. ஸோ விக்டோரியா மகாராணி அவங்களுடைய பேரறிக்கையை வந்து மேக்னா கார்ட்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்தியா அதான் இங்கிலாந்துடைய
விக்டோரியா மகாராணியுடைய அறிக்கையின் அடிப்படையில் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியானது இறுதியாக முடிவுக்கு வந்தது. ஓகேங்களா. ஸோ அந்த அறிக்கையை கூட காரன் வாலிஸ் பிரபு அப்படின்றவர் வாசிச்சிருப்பார், அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் உங்களுக்கு ஞாபகம் வரும் நம்பர் ஆஃபீஸர். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பாருங்க, காரன் வாலிஸ்ல கானிங் பிரபு. ஓகேங்களா. அந்த விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கையை வாசித்து யார் அப்படின்னாக்கா கானிங் பிரபு தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் நடத்துறப்ப நான் படித்த கண்டென்ட் அப்படின்றது எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு, அதுதான் ரொம்ப டைம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ கானிங் பிரபு தான் வாசிச்சிருப்பார், அந்த அறிக்கையை கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த கானிங் பிரபு கூட இந்தியாவுடைய முதல் வைஸ்ராய் மற்றும் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு கூட நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஓகே, ஸோ 1858 இந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றது முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன? 1857 நடந்த பெருங்கிளர்ச்சி. ஓகேங்களா. அந்த பெருங்கிளர்ச்சியோட விளைவு தான் இந்த கிழக்கிந்திய கம்பெனி க்ளோஸ் ஆகிறதுக்கே ஒரு மிக முக்கிய காரணமே சொல்லலாம். ஓகேங்களா. தென் 1858 ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றிச்சு. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, இதுக்கப்புறம் அரசின் மூலமாக தான் செயல்படணும், அதாவது ஆங்கிலேய அரசு மூலமாக தான் செயல்படணும், கிழக்கிந்திய கம்பெனி மூலமாக இந்தியாவை ஆளும் அதிகாரம் என்பது இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்க. ஸோ கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து அதிகாரமானது ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட பொழுது இந்திய பொருளாதார நிலைமை முழுவதுமாக மாற்றிடவில்லை. ஓகேங்களா. ஆனால் என்னதான் கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றினாலுமே கூட பொருளாதார நிலைமை முழுவதுமா மாற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா ஆஃபீஸர், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, வாஸ்கோ ட காமா 1498 மே 20 இந்தியாவில் கோழிக்கோட்டுக்கு வந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுடனான கடல் வாணிகம் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஸோ போர்ச்சுகீசியர்கள் கோவாவுடன் வாணிகம் எப்போ செஞ்சாங்க அப்படின்னாக்கா 1810 செஞ்சாங்க. கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது 1601 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது 1614 சர் தாமஸ் ரோ. ஓகேங்களா. எல்லாம் கொஸ்டின் ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க. சர் தாமஸ் ரோ அப்படின்றவர் ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்று இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளை மெதுவாக ஆக்கிரமிச்சா சொல்லலாம். அடுத்தது பிளாசி போருக்கு அப்புறமேட்டுக்கா 100 ஆண்டுகளுக்கு பின் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இறுதியாக முடிவுக்கு வந்தது. ஏன்னா பிளாசி போர் அப்படின்றது 1757 நடந்துச்சு. 100 வருஷம் கழிச்சுனாக்கா 1857. ஸோ 1857 பெருங்கிளர்ச்சி அப்படின்னு ஒரு கிளர்ச்சி நடந்திருக்கும். அந்த பெருங்கிளர்ச்சியின் விளைவாக என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ விக்டோரியா மகாராணியோடைய பேரறிக்கை அதை வாசிச்சக்கூடிய யாருனாக்கா கானிங் பிரபு வாசிச்சிருப்பார். இவர் இந்தியாவுடைய முதல் வைஸ்ராய் மற்றும் கவர்னர் ஜெனரல் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இவருடைய வாசிப்பின் அடிப்படையில் இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி இறுதியாக முடிவுக்கு வந்தது சொல்லலாம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க, 1858 இதுக்கப்புறம் இந்தியாவை ஆளுகின்ற அதிகாரமானது கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றி ஒரு சட்டமானது ஆங்கில பாராளுமன்றம் இயற்றியது அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்னதான் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து அதிகாரமானது, அதாவது இந்தியாவை ஆளுகின்ற அதிகாரமானது ஆங்கிலேய அரசுக்கு, அதாவது ஆங்கில பாராளுமன்றத்துக்கு மாறினாலுமே கூட இந்திய பொருளாதார நிலைமை முழுவதுமாக மாற்ற இல்லவே சொல்லாங்க. ஓகேங்களா. ஸோ ஆரம்பத்தில் இப்போ படிச்ச எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரம் கிராமத்தை சார்ந்து வாழ்ந்து வந்தது. அப்பொழுது கிராம பொருளாதாரமானது ஒரு சுயசார்பு பொருளாதாரமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் ஆங்கிலேயருடைய ஆட்சியின் பொழுது வெறும் தொழிற்சாலைகள் அப்படின்ற மாதிரி வளருவதற்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ ஆங்கிலேயர் நுழையத்துக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரம் எதை சார்ந்து இருந்தது அப்படின்னாக்கா ஒரு கிராமத்தை சார்ந்து தான் இருந்துச்சு. அதுவும் எப்படின்னாக்கா ஒரு சுயசார்பு பொருளாதாரமாக தான் இருந்துச்சு. எப்போ ஆங்கிலேயர் வந்தாங்களோ அவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா முழுக்க முழுக்க தொழிற்சாலைகள் அப்படின்ற மாதிரி நிறைய வளர அனுமதிக்கப்பட்டன. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ பிரிட்டன் நாடு இந்தியாவை காலனி ஆதிக்கத்தின் கீழ் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக சீரழித்து வந்தது. கரெக்டுங்களா. ஸோ ஆங்கிலேயர்கள் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேல நம்ம இந்தியாவை ஆள்றன்ற பேர்ல சீரழித்து வந்தன சொல்லலாம். ஸோ காலனி ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில் முழு காலத்தையும் வரலாற்று பொருளியல் வல்லுநர்கள் 3 கட்டங்களாக பிரிக்கிறாங்க. என்னென்ன காலம் அப்படின்னாக்கா வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம் சொல்லிட்டு 3 காலமாக பிரிக்கிறாங்க. இது கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ காலனி ஆதிக்க அடிப்படையில் வரலாற்று பொருளியல் வல்லுநர்கள் அதை எத்தனை காலங்களாக பிரிக்கின்றனாக்கா 3 கட்டங்களாக பிரிக்கின்றனர். அது வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம் ஆகும். இப்போ வணிக மூலதன காலம் அப்படின்னாக்கா 1757
1813. ஓகேங்களா. அதாவது இந்த 1857 பிளாசி போருக்கு அப்புறமேட்டுக்கா ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, இந்தியாவை ஆள்வதற்காக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பக்சார் போர் 1864 நடந்துச்சு. அந்த போருடைய வெற்றியின் அப்புறமேட்டுக்கா முழுவதுமாக இந்தியாவை அடிமைத்தனப்படுத்தி கொடுமை செய்தனர் ஆங்கிலேயர்கள். ஓகேங்களா. ஸோ அந்த வணிக மூலதன காலம் அப்படின்றது 1857 ஆரம்பிச்சு 1813 வரைக்குமே நடந்துச்சுன்னே சொல்லலாம். அது என்ன காலம், வணிக மூலதன காலம் ஆகும். ஸோ கிழக்கிந்திய கம்பெனியுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இந்திய மற்றும் கிழக்கிந்திய கம்பெனி பொருட்களை முற்றுரிமையாக வாணிபம் செய்து லாபம் ஈட்டுவதே ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த கிழக்கிந்திய கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, அதோட நோக்கம் என்ன, இந்திய மற்றும் கிழக்கிந்திய பொருட்களை, ஓகேங்களா, நம்ம இந்தியாவில் விளையிற பொருட்கள், ஓகேங்களா, பொருட்களை வாணிபம் செய்து லாபம் ஈட்டுவதான் அதோட நோக்கமா இருந்துச்சு. இக்காலத்தில் பிரிட்டன்ல தொழில் மூலதனத்தை முன்னேற்றுவதற்கு இந்தியா ஒரு மிக முக்கியமான சுரண்டல் பிரதேசமாகவே கிழக்கிந்திய கம்பெனி கருதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அவங்களுடைய தொழில் மூலதனத்தை முன்னேற்றுவதற்காக நம்ம இந்தியாவிலிருந்து பயங்கரமா சுரண்டல் அப்படின்றது நடந்திருக்கு. அப்போ இந்தியா ஒரு சுரண்டல் பிரதேசமாகவே கிழக்கிந்திய கம்பெனி கருதியது. அதாவது என்ன சொல்றாங்கனாக்கா, இந்தியாவிலிருந்து நம்ம மொத்தத்தையும் சுரண்டிட்டு போயிடலாம், அப்போ இது ஒரு சுரண்டல் பிரதேசம் அப்படின்ற மாதிரியே கிழக்கிந்திய கம்பெனி கருதியது. எப்போ, இந்த காலகட்டத்தில். ஓகேங்களா. 1857 1813 இந்த காலகட்டத்தில் இந்தியாவை ஒரு சுரண்டல் பிரதேசமாகவே கிழக்கிந்திய கம்பெனி கருதிய சொல்லலாம். அடுத்தது 1850 மற்றும் 60களில் வங்காளமும் தென்னிந்தியாவும் கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் நெருக்கடிக்கு உள்ளான பொழுது முற்றுரிமை வணிகத்தின் நோக்கம் நிறைவேறியது. ஓகேங்களா. ஸோ இந்த டைம்லயே என்ன பண்ணிட்டாங்க, 60 டைம்லயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, வங்காளம், ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய இந்தியா இப்படி இருக்குன்னாக்கா, ஓகேங்களா, ஸோ நம்ம இந்தியா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்படி இருக்கு. இதுல இங்கதான் நமக்கு என்ன இருக்கும், மேற்கு வங்காளம் இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ இந்த மேற்கு வங்காளம் இந்த இடத்துல தான் நமக்கு கிழக்கிந்திய கம்பெனின்றது இருந்திருக்கும். ஸோ இந்த வங்காளமும் அடுத்தது தென்னிந்தியா. ஸோ தென்னிந்தியானா இது ஃபுல்லாவே நமக்கு தென்னிந்தியான்னு சொல்லலாம். ஸோ இது தென்னிந்தியா, இது வட இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்ப இந்த வங்காளமும் தென்னிந்தியாவும் கம்பெனியுடைய அரசியல் நெறிக்கு உள்ளான பொழுது முற்றுரிமை வணிகத்தின் நோக்கமானது முழுவதுமாக நிறைவேறியதுன்னு சொல்றாங்க. ஸோ உபரிகளை இங்கிலாந்திற்கு கடத்துவதில் இந்த நிர்வாகம் வெற்றி பெற்றது. இந்திய தலைவர்கள் இந்த பிரச்சனையை சுரண்டலுடன் ஒப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய நிர்வாகமானது இங்கிலாந்திற்கு அந்த உபரிகள், ஓகேங்களா, ஸோ பொருட்களை கடத்துவதில் வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாம் அந்த டைம்ல. ஸோ எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கம்பெனியோட அலுவலர்கள் அனைவரும் நேர்மையற்று ஊழல் நிறைந்தவர்களாகவே இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்பவே ஊழல் அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ வணிக மூலதன காலம்னாலே 1757 813 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, தொழில் மூலதன காலம். ஸோ தொழில் மூலதன காலம் அப்படின்றது 1813 1858 வரைக்குமே என்ன காலம் அப்படின்னாக்கா தொழில் மூலதன காலம் சொல்றாங்க. ஸோ பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா விளங்கியது எந்த பீரியட்ல அப்படின்னாக்கா இந்த தொழில் மூலதன காலத்துல. இந்தியாவிலிருந்து மலிவான விலையில் பெறப்பட்ட கச்சா பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு முழுமை பெற்ற பொருட்கள் இந்தியாவிற்கு அதிக விலையில் இறக்குமதி செய்யப்பட்டன. இவ்வாறு இந்தியர்கள் வஞ்சிக்கப்பட்டனர். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நம்ம கிட்டே இருந்து நிறைய பொருட்கள் இங்கிலாந்துக்கு போனாலுமே கூட இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி பண்றாங்க பாத்தீங்களா, அங்க இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமான காஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால இந்தியர்கள் வஞ்சிக்கப்பட்டாருன்னே சொல்லலாம். சரிங்களா. அதாவது நம்ம இந்தியாவிலிருந்து மலிவான விலையில ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ஏற்றுற பொருளை அதிகமான விலையில நமக்கு இறக்குமதி செய்யப்பட்டு இந்தியர்களை வஞ்சிக்கப்பட்டனர் அப்படின்னே சொல்லலாம். எப்போ இந்த தொழில் மூலதன கால பிரிவுல. ஸோ இந்தியாவின் பாரம்பரிய கைவினை பொருட்கள் தூக்கி எறியப்பட்ட காலமாக இந்த தொழில் மூலதன காலம் என்பது இருந்துச்சு. ஸோ எந்த பீரியட் அப்படின்னாக்கா 1813 58 வரைக்கும். ஓகேங்களா. அடுத்தது நிதி மூலதன காலம். ஸோ 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வருடங்களிலிருந்து சுதந்திரம் அடைந்த வரையிலான காலமானது மூன்றாவது கட்டமான நிதி மூலதன காலமாகும். ஸோ வணிக மூலதன காலம் 1857 813, தொழில் மூலதன காலம் 1813 58, நிதி மூலதன காலம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வருடங்களிலிருந்து. ஓகேங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் வியாபார நிறுவனங்கள், செலவாணி ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள், மாற்று வங்கிகள் மற்றும் சில மூலதன ஏற்றுமதிகளில் நிதி ஏகாதிபத்தியம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கியது. ஓகே. அடுத்தது இந்திய மூலதனத்தை கொள்ளையடித்து இந்தியாவில் இருப்பு பாதை, சாலை வசதிகள், அஞ்சலகத்துறை, பாசனம், ஐரோப்பிய வங்கி முறை மற்றும் கல்வியில் குறிப்பிட்ட பகுதியில் பெரிய அளவில் முதலீடு செய்ய பிரிட்டன் முடிவு செய்தது. இதனால் சில பயன்களும் கிடைச்சது. கண்டிப்பா நமக்கு ஆங்கிலேயர்கள்
ஆங்கிலேயர்களால நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வந்து கிடைச்சிக்கினே நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அவங்களால தான் கிடைச்சினே சொல்லலாம். மெயினாக இந்த ட்ரெயின் ஓகேங்களா. ஸோ இருப்பு பாதையாக இருந்தாலும் சரி, சாலை வசதிகள் இருந்தாலும் சரி, அஞ்சலகத்துறையாக இருந்தாலும் சரி, அடுத்தது பாசன வசதி, அடுத்து வங்கி முறை, கல்வி ரிலேட்டடான இது எல்லாமே நமக்கு அவங்களால தான் நமக்கு வந்து கிடைச்சினே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சில பயன்களும் நமக்கு அவங்களால வந்து கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். அது இந்த விஷயத்தை நம்மளால மறுக்கவே முடியாது. ஸோ பிரிட்டன் ரயில்வே கட்டமைப்பு கொள்கையானது கற்பனை செய்ய முடியாத ஒரு பொருளாதார பயன் இல்லாத கொள்கை கண்டிப்பாக ஓகேங்களா. ஸோ நமக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் என்னன்னாக்கா இந்த ரயில்வேன்ற ஒரு ஸ்கீம் தான் ஓகேங்களா. ஸோ ரயில்வே கட்டமைப்பு கொள்கையெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு பொருளாதார பயனில்லா கொள்கைன்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவுடைய வரி செலுத்துவோர் இருப்பு பாதை நிர்மாணத்திற்கு நிதி செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டனர் ஓகேங்களா. ஸோ இந்தியாவுடைய வரி செலுத்துவோர் இருப்பு பாதை நிர்மாணத்திற்கு நிதி செலுத்துவோர் கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஸோ 1958ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி தனது அரசியல் அதிகாரத்தை பிரிட்டிஷ் அரசிடம் ஒப்படைத்தது ஓகேங்களா. 1858 என்ன பண்ணாங்க, அதாவது 1857 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. மேக்னா கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வாசித்தது கானிங் பிரபு, இந்தியாவின் முதல் வைஸ்ராய்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அறிக்கைக்கு அப்புறமேட்டுக்கா 1858 ஒரு சட்டம் இயற்றினாங்க. சட்டம் இயற்றி என்ன பண்றாங்க, கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆட்சி முடிவு கொண்டு வந்து அந்த அரசியல் அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது ஓகேங்களா. ஓகே, அடுத்தது இந்திய கைவினைப் பொருட்கள் நசிவு காலம். ஸோ இந்திய கைவினைப் பொருட்களுக்கு உலக அளவில் மிகுந்த வரவேற்பு இருந்ததுன்னே சொல்லலாம். இந்திய ஏற்றுமதியில் கையால் நெய்யப்பட்ட பருத்தி, பட்டு ஆடைகள், காலிகோ துணிகள், அலங்கார பொருட்கள், மரச்சிற்பங்கள் இதெல்லாமே வந்து முதன்மை இடம் பெற்றுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பாகுபாடான சுங்கவரி கொள்கை மூலமாக பிரிட்டிஷ் அரசானது வேண்டுமென்றே இந்திய கைவினைப் பொருட்களை அழித்தது. நவாப் மற்றும் அரசர்கள் காலம் முடிவுக்கு வந்தவுடன் இந்திய கைவினைப் பொருட்களை காப்பாற்ற எவரும் இல்லாத நிலை ஏற்பட்டது ஓகேங்களா. ஸோ இந்திய கைவினைப் பொருட்களால் அதாவது இயந்திர தயாரிப்பு பொருட்களுடன் போட்டியிட முடியவில்லை. ஸோ இதெல்லாம் அப்படின்னு நம்ம ரீட் அவுட் பண்ணிட்டே வரலாம். முக்கியமான கொஸ்டின் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் ரயில்வே அறிமுகமான பின் பிரிட்டிஷ் பொருட்களுக்கான உள்நாட்டு சந்தை அதிகரித்தது ஓகேங்களா. ஸோ பிரிட்டிஷ் பொருட்களுக்கான உள்நாட்டு சந்தை அப்படின்றது ரொம்பவே அதிகரிச்சிச்சு. இந்திய நில உடைமை முறைகள். ஸோ நில உடைமை முறை என்பது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியதாகும். பிற முறைகளிலிருந்து நில உடைமை முறை பின்வரும் விகிதங்களில் வேறுபடுகின்றது. ஸோ இதெல்லாம் அப்படியே வேணா அப்படியே பார்த்துட்டே வரலாம். இங்கே பாருங்க, ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி 3 விதமான நில உடைமை முறைகள் இருந்தன. அவை ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரைத்துவாரி முறை. சுதந்திரத்துக்கு முன்னாடி எத்தனை விதமான நில உடைமை முறைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா 3 விதமான நில உடைமை முறைகள் இருந்துச்சு. ஒன்று ஜமீன்தாரி முறை, அடுத்தது மகள்வாரி முறை, அடுத்தது ரைத்துவாரி முறை ஓகேங்களா. ஸோ ஜமீன்தாரி முறையை வந்து நிலஸ்வாந்தார் முறை அப்படின்னு கூட சொல்லலாம். லார்ட் கார்ன்வாலிஸ் சரிங்களா. ஸோ கார்ன்வாலிஸ் வந்து 1893 நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ஓகேங்களா. ஸோ நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார், கார்ன்வாலிஸ். எந்த ஆண்டு, 1893. அதற்கு அப்புறமேட்டுக்கா ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது ஓகேங்களா. ஸோ இந்த முறையில் நில சுவாந்தாரர்களும் ஜமீன்தாரர்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டனர். அப்போ நிலத்தின் சொந்தக்காரர் யார் யார் அப்படின்னாக்கா ஜமீன்தாரர்களும் நில சுவாந்தாரர்களும் ஓகேங்களா. இதன் அடிப்படையில் நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பும் வந்து யார்கிட்ட இருந்துச்சுனாக்கா அந்த ஜமீன்தாரர்கள் நில சுவாந்தர்கள் அவங்கக்கிட்டே வந்து வழங்கப்பட்டது. ஸோ வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் 11ல் 10 பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றும் மீத தொகை ஜமீன்தாரர்களுக்கான ஊதியமாக வழங்கப்படுது ஓகேங்களா. ஸோ வரி வசூல் பண்றாங்க பார்த்தீங்களா, அந்த வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் 11ல் 10 பங்கு வந்து கவர்மெண்ட்டுக்கும் மீத தொகை வந்து ஜமீன்தாரர்களுக்கும் வந்து ஊதியமாக வழங்கப்பட்டது. அப்போ ஜமீன்தாரி முறையில யாரு வந்து நிலத்துக்கு சொந்தக்காரர், ஜமீன்தாரர்கள், நில சுவாந்தாரர்கள் கரெக்டுங்களா. ஓகே, இது வந்து நிரந்தர சொத்துரிமை சட்டம் 1893 கார்ன்வாலிஸ் வந்து அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் ஜமீன்தாரி முறை அப்படின்றதே வந்து கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதில் வசூலிக்கப்பட்ட வரி வருவாயில் நில வருவாயில் 11ல் 10 பங்கு கவர்மெண்ட்டுக்கும் மீத தொகை அந்த ஜமீன்தாரர்களுக்கும் வந்து ஊதியமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்தது மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை சொல்லலாம். இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாபிற்கு விரிவுபடுத்தப்பட்டது ஓகேங்களா. ஓகே, இந்த முறையில் கிராம மக்களால் ஆன குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர். ஸோ இதில் வந்து யார் வந்து நிலத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னாக்கா கிராம மக்களாலான குழுவினர் ஓகேங்களா. ஓகே, அந்த குழுவினர் என்ன பண்ணுவாங்கனாக்கா நிலத்தை வந்து விவசாயிகளிடம் பிரித்து கொடுத்து
அவங்க கிட்டேருந்து வருவாயை வந்து பெற்று அரசுக்கு செலுத்திருக்காங்க. புரியுதுங்களா? மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை இது என்ன கான்செப்ட் அப்படின்னாக்கா, இது வந்து அறிமுகப்படுத்துக்கு அப்புறமேட்டுக்கா மத்திய பிரதேசம் அடுத்து வந்து பஞ்சாபுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. ஓகே, இந்த இதை பொறுத்த வரைக்கும் யார் வந்து தலைமை தாங்கினா அப்படின்னாக்கா அதாவது வந்து கிராம மக்களாலான குழுவினர் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, விவசாயிகளிடம் வந்து நிலத்தை பிரித்து கொடுத்து அங்கேருந்து கிடைக்கின்ற அந்த அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, அரசுக்கு செலுத்தியிருக்காங்க. இதுதான் அவங்க பண்ணி விவசாயிகளிடம் நிலத்தை பிரித்து கொடுத்து அவங்க கிட்டேருந்து வருகின்ற வருவாயை கவர்மெண்ட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இங்கே விவசாயிகள் இருக்காங்க, இங்கே கவர்மெண்ட் இருக்கு, நடுவில் வந்து அந்த கிராம மக்களாலான குழுவினர் இருக்காங்க. இந்த குழுவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நிலத்தை வந்து விவசாயிகளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. பிரித்து கொடுத்து அங்கேருந்து வருமானம் வருதா, அந்த வருமானத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை இது வந்து யார் வந்து நிர்வாகம் செய்தா அப்படின்னாக்கா, கிராம மக்களாலான குழுவினர் தான் நிர்வாகம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது ரைத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை. ஸோ இந்த முறை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரைத்துவாரி முறை என்று அழைக்கப்பட்ட சொந்த சாகுபடி முறையானது முதலாக எங்கு அறிமுகம் செய்யப்பட்டதுனாக்கா தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க், கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேச ஆகிய இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இந்த முறை பொறுத்த வரைக்கும் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமையானது மற்றும் நிலத்திற்கான கட்டுப்பாடானது நில உரிமையாளர்களிடமே இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நில உரிமையாளர் தான், அதாவது நிலத்துடைய சொந்தக்காரர் தான் அந்த நிலத்துடைய உரிமையாளராக இருந்தார். ஸோ அவங்க கிட்ட என்ன பண்ணுவோம்னாக்கா டைரெக்டாக வந்து உறவு இருந்தது. இதனால சுதந்திரத்துக்கு முன்னர் இந்த முறையானது ஒரு குறைந்த அடக்குமுறையுடையதாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இதில் கொஸ்டின் என்ன கேட்பானாக்கா, இந்த ஜமீன்தாரி முறையில் அல்லது நில சுதந்திர முறையில் நிலத்துக்கு சொந்தக்காரராக வந்து யார் இருந்தாருனாக்கா ஜமீன்தாரர்கள் இருந்திருக்காங்க. அடுத்தது அதில் வந்து வசூலிக்கப்பட்ட வரியில் 11/10 பங்கு கவர்மெண்ட்டுக்கும் மீதி தொகை வந்து அவங்களுக்கு ஊதியமாக கொடுத்தாங்க. யாருக்கு? அந்த நிலத்துக்கு சொந்தமாக இருக்கிற ஜமீன்தாரர்களுக்கு. மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாக்கா, கிராம மக்களால் அந்த குழுவினர் வந்து விவசாயிகள் நிலத்தை பிரித்து கொடுத்து அங்கேருந்து வருகின்ற வருவாயை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க கலெக்ட் பண்ணி. இதுதான் வந்து இந்த மகள்வாரி முறை என்கின்ற இனவாரி முறை. ரைத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. இதில் வந்து நிலத்துடைய உரிமையாளர் தான் வந்து நிலத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் வந்து ஓரளவுக்கு வந்து என்னன்னாக்கா குறைந்த ஒரு அடக்குமுறையில் இருந்ததுன்னே சொல்லலாம்.